வேறு வழியே இல்லாமல் யாரோ ஒருவர் என்னை காயப்படுத்தினதினால் நான் இந்த காரியத்தை கீழ்ப்படிந்தேன் என்று நீங்கள் எப்போதாவது சொன்னதுண்டா? உதாரணத்திற்கு, பெற்றோர் சொன்னதற்காக தங்கள் அறையை சுத்தம் செய்திருப்பீர்கள். ஆனால் மனதிற்குள் முறுமுறுத்து கொண்டே செய்திருப்பீர்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி மட்டுமல்ல, அதை எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்பதிலும் தேவன் கவனமாக இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் முழு இதயத்தோடு அதை செய்யாத ஒரு ராஜாவை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். அமத்சியா யோவாஸ் ராஜாவின் மகன். யோவாஸ் ராஜா தன் சொந்த ஊழியர்களாலே கொல்லப்பட்ட பிறகு அமத்சியா யூதாவின் ராஜாவானார். அமத்சியா ராஜாவாகும்போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 வருடங்கள் ஆட்சி செய்தார். வேதாகமம் அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு சுவாரஸ்யமான குறிப்பை தருகிறது. அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார், ஆகிலும் உத்தம இருதயத்தோடு செய்யவில்லை என்று 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. தன் ஆட்சியின் தொடக்கத்தில் அமத்சியா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஞானத்தை காட்டினான். தன் தகப்பனை கொன்ற ஊழியக்காரர்களை அவன் தண்டித்த போது அவர்களுடைய பிள்ளைகளை கொல்லவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் பாவத்திற்காக மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும் என்ற மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருந்த கட்டளைக்கு அமத்சியா கீழ்ப்படினான். அமத்சியா ஏதோமியருக்கு எதிராக போருக்கு ஆயத்தமான போது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 1,00,000 போர் வீரர்களை பணம் கொடுத்து அமர்த்தினார். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகிவிட்டதால் அவர்களை சார்ந்திருக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். ஏற்கனவே அவர்களுக்கு பணம் கொடுத்திருந்த போதிலும் அமத்சியா தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானித்து அந்த இஸ்ரவேல் வீரர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். தேவன் அமத்சியாவை ஆசீர்வதித்து ஏதோமியருக்கு எதிராக பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆனால் வருத்தத்திற்குரிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு பதிலாக ஏதோமியரின் விக்கிரகங்களை கொண்டு வந்து அவைகளை ஆராதிக்க தொடங்கினார். ஏதோமியரை யுத்தத்தில் காப்பாற்ற முடியாத அந்த தெய்வங்களை அமத்சியா தன் தெய்வமாக மாற்றிக்கொண்டார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் அமத்சியாவிற்குள் பெருமை வந்தது. எச்சரிக்கப்பட்ட போதிலும் அவன் இஸ்ரவேலின் ராஜாவான யோவாசை போருக்கு அழைத்தான். யூதா தேசம் பயங்கர தோல்வியை சந்தித்தது. எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டன. ஆலயத்தின் பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அமத்சியாவும் சிறைபிடிக்கப்பட்டான். இறுதியில் அவனுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்பட்டது. அமத்சியா லாகிஸுக்கு தப்பி ஓடினான். ஆனால் எதிரிகள் அவனை தொடர்ந்து சென்று அங்கே அவனை கொன்றார்கள். வாழ்க்கை பாடம். சில நேரங்களில் நாம் நமக்கு வசதியாக இருக்கும்போது மட்டுமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் சபைக்கு செல்லலாம், வேதாகம் வாசிக்கலாம் அல்லது ஜெபிக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத சில பழக்க வழக்கங்களை நம்மிடம் வைத்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு தேவன் வேண்டும், ஆனால் வாரத்தின் மற்ற நாட்களில் உலகத்திற்கு ஏற்றபடி வாழ நினைக்கின்றோம். தேவன் நம்முடைய முழு இருதயத்தையும் எதிர்பார்க்கிறார் என்பதை அமத்சியா நமக்கு கற்றுத்தருகிறார். அரைக்குறை கீழ்ப்படிதல் என்பது 2 விளையாட்டு அணிகளுக்காக ஒரே நேரத்தில் விளையாட முயல்வதை போன்றது. அது செட் ஆகாது. இயேசு சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்தேயு 6:24. வெற்றியை பற்றிய மற்றொரு முக்கியமான பாடமும் இதில் இருக்கிறது. படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறுவது, போட்டிகளில் வெல்வது, புதிய நண்பர்களை பெறுவது என எல்லாமே நன்றாக நடக்கும்போது நமக்கு பெருமை இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால் வந்தவை என்பதை மறந்து விடுவது சுலபம். தேவன் உதவி செய்ததால் அமத்சியா ஜெயித்தான். ஆனால் வெற்றிக்கு பிறகு வெற்றி தந்தவரை அவன் மறந்து போனான். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லவும் தாழ்மையோடு இருக்கவும் நினைவில் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் கேட்கவில்லை, அவர் உங்கள் முழு இருதயத்தையும் கேட்கிறார். தேவனை முழுமையாக நம்புகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் இருதயத்தில் பாதியை தேவனுக்கு கொடுக்காதீர்கள், உங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுங்கள். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று உபாகமம் 6:5 சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம்? இன்று சங்கீதம்
86 வாசியுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது நாமத்திற்கு பயந்திருக்க என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். சரி, அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு சமீபத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை பற்றி யோசியுங்கள். உங்கள் விளையாட்டில், இசையில், பள்ளிக்கூடத்தில் அல்லது பிற காரியங்களில் கிடைத்த வெற்றியாக இருக்கலாம். அதை அடைய உங்களுக்கு உதவிய 3 நபர்களை தேவன் உட்பட பட்டியலிடுங்கள். இது உங்களுக்கு தாழ்மையையும் நன்றி உணர்வையும் கற்றுக்கொள்ளும். சரீர வளர்ச்சிக்காக இன்று ஒரு நல்ல ஆரோக்கியமான பழக்கத்தை பின்பற்றுங்கள். சத்தான உணவை சாப்பிடுவது, ஜங்க் ஃபுட்ஸை தவிர்ப்பது, தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது, 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது என எதுவாக இருந்தாலும் தேவன் தந்த உடலை பேணுவதன் மூலம் அவரை மகிமைப்படுத்துங்கள். சமுதாய வளர்ச்சிக்கு இன்று மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் அவருடைய வெற்றியை கொண்டாடுங்கள். உங்கள் சக மாணவர், விளையாட்டு தோழர் அல்லது உடன் பிறந்தவருக்கு உங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர். உம்முடைய பலத்தினால் தான் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறோம் அப்பா. நீர் தந்த எல்லா வெற்றிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, ஆண்டவரே அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் அதை நாங்கள் மகிமையாக உமக்கு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருபோதும் பெருமை எங்கள் வாழ்க்கையிலே வந்து எங்களை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் அரைக்குறையாக உமக்கு கீழ்ப்படியாமல் முழு இதயத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க, எங்கள் கூடவே இருங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க, நன்மையினால் எங்களை திருப்தி செய்யுங்கப்பா. நாங்கள் அநேகருக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. ஆட்சியில் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மையினாலே எங்கள் தேசத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மழை தருவீராக. ஆண்டவரே காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட அப்பா, எங்களுடைய விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அதிக சூடுள்ள இடங்களில் ஆண்டவரே நல்ல குளிர்ச்சியை கொடுங்கப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கேரளா போன்ற மாநிலத்திலே அதிகமான மழை பெய்து நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. அப்படி ஒன்றும் ஆண்டவரே மக்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.